அன்பு நண்பர்களே, இனிய வணக்கம். உங்கள் திருவள்ளுவர். நம்ம தொடர்ந்து புதிய பார்வையை பற்றி பார்த்து வந்தோம். இந்த புதிய பார்வை நம் ஒவ்வொருவருக்கும் அவசியம். ஏனென்றால் தீர்வை தேடுகிற பார்வை அந்த நமது புதிய பார்வை என்று பார்த்தோம். அந்த புதிய பார்வையை நாமும் பெற வேண்டும் என்றால் 2 கூறுகள் அவசியம் என்பதை பார்த்திருந்தோம். அப்படி 2 கூறுகள் என்ன? ஒன்று மனதை திறப்பது. மனது என்றால் எப்படி இருக்கிறது, அதை எப்படி திறப்பது என்பதையும் பார்த்தோம். அடுத்ததாக தேவையை உணர்தல் என்று சொன்னேன். தேவையை எல்லோரும் அறிந்திருப்போம், தேவையை எல்லோரும் புரிந்திருப்போம். ஆனால் தேவையை உணர்ந்திருக்கிறோமா என்பதுதான் நமது கேள்வி. அந்த அடிப்படையில் இன்னைக்கு தேவையை உணர்தலை பற்றியும் அதற்கான மனம் திறந்து வைத்திருத்தலை பற்றியும் ஒரு எடுத்துக்காட்டின் மூலமாக கண்டு இந்த காணொலியை நிறைவு செய்வோம். அதனை தொடர்ந்து நாம் மேலும் சில பார்வைகளை முன்வைக்கிறோம். இப்பொழுது அந்த எடுத்துக்காட்டு ரொம்ப சின்ன எடுத்துக்காட்டுங்க. நம்ம யாருக்கும் தெரியாததே கிடையாது. ரொம்ப சின்ன வயசில் நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட இந்த பாடம் எங்கள் காலத்துல எல்லாம் அது பாட புத்தகத்திலேயே இருந்தது. இப்பொழுது இருக்கிறதா என்று தெரியவில்லை. சின்ன கதை. ஒரு காகம் தாகத்தால் அலைந்து கொண்டிருக்கிறது. பறந்து கொண்டிருந்த காகத்திற்கு தாகம் ஏற்பட்டு விட்டது. அது பறந்து 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 வெகு தூரம் வரை தேடுகிறது. எங்குமே நீர்நிலைகளை காணவில்லை, தண்ணி கிடைக்கல. ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு நேரம் அதற்கு மயக்கம் வருகிற நிலையில் தென்பட்டு விட்டது. ஒரு சின்ன குடுவை தென்படுது. அதை தேடி அதில் போய் அமர்ந்து பார்க்கிற பொழுது தண்ணீரானது ஆழத்தில் இருக்கிறது. கொஞ்சம் தண்ணி இருக்கு, அதுவும் ரொம்ப ஆழத்தில் இருக்கு. ஒரு சட்டென இங்கும் அங்கும் தேடி கற்களை தூக்கி போடுகிறது. சின்ன சின்ன கற்களை தூக்கி அதில் அந்த குடுவையில் போட்டோன்னே தண்ணீர் மேலே வருகிறது. அதை அருந்தி தன் உடனடி தாகத்தை தீர்த்து கொள்கிறது. இப்படிங்கிற கதை சொல்லப்பட்டது. ஆனால் இந்த கதையின் உள்ளே இருக்கிற ஆழமான ஒரு உணர்வு நமக்கெல்லாம் வந்திருக்கிறதா என்பது தெரியவில்லை. என்னவென்றால் அப்படிப்பட்ட அது என்ன தெரியுமா? அது ஒரு பெரிய தத்துவம், ஆர்க்கிமிடிஸ் கோட்பாடு. ஒரு நீர்நிலையில் ஒரு திரவத்தில் திடப்பொருளை போடுகிற பொழுது, ஒரு பாத்திரத்தில் இருக்கிற திரவத்தில் திரவ பொருளை போடுகிற பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக அது மேலேறி வருகிறது. அப்படிங்கிறது நம்ம ஆர்க்கிமிடிஸ் கண்டுபிடித்த கோட்பாடு. திடப்பொருளை இடப்படுகிற பொழுது அதனால் இடப்பெயர்ச்சி செய்யப்படுகிற நீரின் அடர்த்தியானது அந்த பொருளின் எடைக்கு சமம் அப்படிங்கிறத கண்டுபிடித்தது மூலமாக தான் ஒரு கடலில் நீங்கள் கொண்டு போய் ஒரு குண்டூசியை போட்டிங்கன்னா கீழே போயிடும். ஆனால் ஒரு கப்பலை நாம் போடுகிறோம், அது மிதக்கிறது. அந்த மாபெரும் தத்துவத்தை ஆர்க்கிமிடிஸ் கண்டுபிடிச்சார். அதனால தான் யுரேகான்னு சொல்லி குளிக்கிற பாத் டப்லேருந்து அப்படியே ஓடினார் என்பது வரலாறு. அந்த தத்துவமானது ஒரு சிறு காகத்திற்கு, ஒரு அகரிணிக்கு எப்படி வந்தது, எப்படி புரிந்தது என்பதுதான் நாம் இங்கு சிந்திக்கத்தக்கது. அந்த காகமானது அந்த நீர் இல்லை என்றால், அந்த நேரத்தில் அந்த தண்ணீர் கிடைக்கலைன்னா அது உயிரோடு இருந்திருப்பதே மிகப்பெரிய கடினமாக இருக்கும். அப்ப அந்த தாகத்தை உணர்ந்தது. இது இல்லாமல் என்னால் எதுவும் செய்ய இயலாது என்று உணர்ந்தவுடன் ஒரு திறந்த பார்வை கொண்டு தேறுகிற பொழுது அதுக்கு கிடைத்த கற்கள் கூட அந்த நீரை உயர்த்துவதற்கு உதவியாக இருந்தது. நண்பர்களே, நாமும் நமக்கு என்ன வேண்டுமோ, நாம் எதை தேவை என்று உணர்கிறோமோ அதை அத்தனை தீவிரமாக நம் மனதிற்குள் இட்டு வைக்கிற பொழுது நிச்சயமாக நமக்கான தீர்வு நம் கண்களில் தென்படும் என்பதுதான் இந்த சிறு கதை நமக்கு சொல்லுகிற மிகப்பெரிய வாழ்வியல் தத்துவம். நாம் நமக்கான தேவையை தேடத் தொடங்குகிற பொழுது அந்த தீவிரத்தோடு நம் உள்ளத்தில் போட்டு வைத்திருந்தால் அது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு புதிய பார்வையை பளிச்சிட வைக்கும். இன்னொரு புதிய பார்வை கதையை அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே. உங்கள் திருவள்ளுவர் அன்புடன்.